இந்த மாலை வெல்லும் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தேவரீர் ஒருவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுவார். இந்த மாலைவில் நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறீர். உடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ஜெப வீட்டிலே அவர்களை கூட்டி மகிழ பண்ணுகிறார் என்ற வார்த்தை இந்த மாலைவேளை நீர் எங்களை கூட்டியிருக்கு. விசேஷமாக இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனையிலே எருசலேமின் மதில்களை கட்டுகிறவர். அது எங்கள் குடும்பங்கள்லாம் கட்டி வைக்கப்படும்படிக்கு உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். ராஜா பிதாவாகிய தேவனே வரவேற்கிறோம். எத்தனை இயேசு கிறிஸ்துவே நீங்க வாங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே வரவேற்கிறோம். தெரியாத தேவனுடைய பிரசன்னத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் நீர் எங்களை நடத்தும். ஆராதனைக்கு விரோதமாக இந்த பகுதியில் கிரியை செய்கிற எல்லா பலவானின் வல்லமைகள், விரோதமாக எழும்புகிற எல்லா மனுஷிக வல்லமைகள், தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள தடை பண்ணுகிற எந்த ஒரு எதிர்க்கிரியானாலும் இந்த மாலை வேளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டப்படுவாங்க. ஹல்மன் மாத்தூர் ரடகட்மன் மாத்தூரன ஷஃபர் மன ஹல்மன் மாத்தூரன தடைகளை நீக்கி போடுகிறது. நீங்க முன்பாக போங்க ராஜா. அவர்கள் தடையில் நீக்கி வாசலால் கடந்து உள்ளே பிரவேசிப்பார்கள் என்ற வார்த்தை முடியாது. புதிய மாத்திரை புதிய எல்லைக்குள் நீர் ஒருவரை எங்களை பிரவேசிக்க பண்ணுகிறவர். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கிறதுக்காக வாசலை திறவுங்கள்னு சொன்னேன். வாசல்களை திறப்பீராங்க. அப்படியே இந்த மாலைவேளை நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருள ராஜா. சத்துருக்களின் வல்லமையெல்லாம் சிதற பண்ணுங்க. உண்மை பகைக்கிற எந்த ஒரு கிரியானாலும் இந்த மாலைவேளை உமக்கு முன்பாக ஓடி போவதாக உடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் இந்த மாலையில் நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளும். உடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பண்ணுங்க ஆண்டவர். தேவரீர் உடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் உடைய தாபர ஸ்தலத்திலே உடைய திருச்சபையிலே ஜெப வீட்டிலே நீர் பிரசன்னமாகும் பொழுது அங்கே ஆசாரியர்களுக்கு ஊழியர்களுக்கு ரட்சிப்பும் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் உண்டு சொல்லி இந்த மாலைவேளை விடுதலையும் நன்மை மகிழ்ச்சி அனுகிரகம் பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. சங்கீத பகுதியை வாசித்து பாடல் வேலைக்குள் கடந்து செல்வோம். இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனையில் உங்கள் குடும்பங்கள்லாம் கர்த்தர் கட்டு வைப்பாராக. ஆமென். 91ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வசனம் நான் வாசிக்கிறேன், இரண்டாவது வசனம் நீங்கள். அல்லவா மாறி மாறி உற்சாகமாய் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்போம். 91ஆம் சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சேர்ந்து வாசிக்கலாம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. அநேக காரியங்கள் உண்டு. ஆக இந்த மாலை வேளையிலும் 11ஆம் வசனத்தின்படி உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. நாளைக்கு என்னன்றது நமக்கு இன்னைக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என்னென்னா என் வழிகள்லாம் என்னை காக்கும்படி கர்த்தர் எனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். ஆமென். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நான் ஆயத்தம் வழியிலே உன்னை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன். இந்த வனாந்தர யாத்திரையில் இஸ்ரவேலர் மாதிரி தான். அவங்க வனாந்திரம், நம்ம இந்த உலகத்தில் போகிறோம் எல்லாம் ஹைடெக்காக என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. இது வனாந்திரம்.
அல்லேலூயா. ஹalleluya. ஆமா, அந்த வனாந்திர யாத்திரையில இன்பராம் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் காக்கும்படி தூதர்களை அனுப்புவார். ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு, எது நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானம்? பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் நம்ம காக்கும்படி தூதர்களை அனுப்புகிறார். ஆகையினால் அவரை மகிமைப்படுத்துவோம். 14ஆம் வசனத்தின்படி ஆண்டவரிடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு வாஞ்சியா இருக்கமோ அவ்வளவுக்கு எவ்வளவு விடுதலை. எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை அறிந்து கொள்கிறீர்களோ, அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உயர்வு அடைக்கலம் வருகிறது. ஹல்லேலூயா. உயர்வுக்காக அவரை நேசிக்க கூடாது. நான் எப்பயுமே அப்படி சொல்லுவேன். உயர்வுக்காக அல்ல, அவரை அறிந்திருக்கிறதே பாக்கியம். அவரை அறிந்து கொள்ள அவரண்டை நெருங்க நெருங்க தானாகவே தாவீது சொன்னார், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆக இந்த மாலை வேளை அவரை அறிந்து கொள்வோம், இன்னும் அவரை மகிமைப்படுத்துவோம். என் நாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அவர் நம்மளை தெரிஞ்சிருக்கணும், நம்ம அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த மாலை வேளை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த குடும்ப ஆசீர்வாதம் ஆறாம் இல்லை, எல்லா குடும்பமாக ஆண்டவரை உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? மேன்மை பாராட்டுகிறான். காலையில் சொன்னா, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். யாரையும் கொடுத்து வேற எதையும் ஹைலைட் பண்ணவே கூடாது. மேன்மை பாராட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தேன்னா கிராஸ் இல்லை, ஏதோ மரமோ தங்கத்திலே சில்வர்லே வெளியில இல்லை, அவருடைய வார்த்தையை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். வார்த்தையானவரை உண்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உண்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? நல்லா கரங்கள். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, எனக்கு உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, எல்லா துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும்
உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் பாருங்களேன், தங்கள் கிரீடங்கள்லாம் கலற்றி விட்டு எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து, தேவரீர் ஒருவரே கனத்தையும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர் என்று சொல்லி சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரை தொழுதுகிறார். அல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் ஜீவித்து இருக்கிறார். இந்த மாலை வேளையில் அவரை விடவே கூடாது, அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள்னு சொல்லுது. மின்னும் தமது பட்டயத்தை அவர் கருக்காக்கி அதை உயர்த்தி பிடித்து நானே என்றென்றைக்கும் ஜீவித்து இருக்கிறவர் என்றார். இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே அதை செய்யுங்க, எந்திரிங்க, அது வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாது, யூஸ்லெஸ். அப்படி இருந்த நம்மளெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கார். மாத்திரமல்ல, இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஆண்டவரோடு நெருங்குறோமோ, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். எப்ப வேணாலும் ஆண்டவர் நம்மளை எடுத்து யூஸ் பண்ணணும். அப்படி ரெடியா இருக்கணும். அல்லேலூயாவே காண. அல்லேலூயா. ஆமா, ரெடியா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும் அவருடைய வேலைக்காக. ஆக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவாராக. அடுத்த பாடலுக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவரை தேடுகிற யாவர் மீது நன்மையாக இருக்கு. இந்த மாலையில் ஆண்டவரை நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன், உம்முடைய கரம் என் மீது நன்மையாக இருக்கு. ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது பெரியவங்களாம் பேசிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களை கொண்டு வருவாங்க. அது ஏறுங்க, பெரியவங்களே பார்க்குறக்கு நேரில் இப்போ தான் சின்ன பிள்ளை அவங்கள வர்றக்கு இடம் கூடியானார். வந்தவர்கள் மீது 2 கரங்களையும் வைத்து ஆசீர்வதித்தார். அவர் வலது கையில தீர்க்காயுசு, இடது கையிலே செல்வம். அத்தனை சின்ன பிள்ளைங்களும் அந்த நாட்களில் நிச்சயம் நல்ல சுகத்தோடு ஐஸ்வர்யம் கனத்தோடு வாழ்ந்திருப்பார். அல்லேலூயா. இந்த மாலையில் அந்த கரத்தை என் மீது வைங்க, உந்தன் கரங்களே என் மேலே வைத்திடுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்த்திட செய்யுங்க ராஜா. உந்தன் கரங்களை என் மேலே வைத்திடுமே, நான் செய்வதெல்லாம் வாய்த்திட செய்திடுமே. வெற்றியை காண வேண்டும். கரங்களை என் மேலே வைத்திடுமே, நான் செய்வதெல்லாம் வாய்த்திட செய்திடுமே. நிறைவான கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இந்த ஆண்டில் என் வாழ்வில் நிரம்பியே வலியுமே. நிறைவான கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இந்த ஆண்டில் என் வாழ்வில் நிரம்பியே வலியுமே. நான் செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டினை செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டினை நான் செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டினை செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான நான் செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டினை
வெற்றியான ஆண்டிலே நான் செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே. என் வாழ்வில் நடக்க போகும் நன்மைகளையே நினைத்து நினைத்து பார்த்து துதித்திடுவேன். என் வாழ்வில் நடக்க போகும் நன்மைகளையே நினைத்து நினைத்து பார்த்து துதித்திடுவேன். அடைக்கப்பட்ட வாசல்கள் துதிக்கும் போது, ஆமென், அடைக்கப்பட்ட வாசல்கள் துதிக்கும் போது அற்புதங்கள் கண்டிடுவேன், நான் அற்புதங்கள் கண்டிடுவேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே நான் செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே. ஓ குறுகிய வட்டத்திற்குள் வாழவே மாட்டேன், குயவனின் கரங்களில் வாழ்க்கையை பார்ப்பேன். குறுகிய வட்டத்திற்குள் வாழவே மாட்டேன், குயவனின் கரங்களில் வாழ்க்கையை மேன்மையான மேன்மையான காரியங்கள் என் வாழ்வில் நடமே, மேன்மையான காரியங்கள் என் ஆசீர்வாதமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வேன், நான் ஆசீர்வாதமாய் வாழ்வேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே நான் செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே. ஓ என் வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு புறஜாதிகள் உன்னுடனே கர்த்தர் உள்ளார் என்று சொல்வாரே. என் வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு புறஜாதிகள் உன்னுடனே கர்த்தர் உள்ளார் என்று சொல்வாரே. நான் ஜீவனோடு இருந்து உம் மகிமைக்காக வாழ்வேன், நான் ஜீவனோடு இருந்து உம் செழிப்பாக செழிப்பாக வாழ்ந்திடுவேன், நான் செழிப்பாக வாழ்ந்திடுவேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே. குறுகிய வட்டத்திற்குள் குறுகிய வட்டத்திற்குள் வாழவே குயவனின் கரங்களில் குயவனின் கரங்களில் வாழ்க்கையை பார்ப்பேன். குறுகிய வட்டத்திற்குள் வாழவே இயேசுவின் கைகளில் குயவனின் கரங்களில் மேன்மையான காரியங்கள் என் வாழ்வில் இந்த மாதம் நடக்கும், மேன்மையான காரியங்கள் இந்த மாதம் நடக்கும். ஆசீர்வாதமாய் வாழ்வேன், நான் ஆசீர்வாதமாய் வாழ். இயேசுவை பார்த்து நான் செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே. என் வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு புறஜாதி விசுவாசத்தோடு உன்னுடனே கர்த்தர் உள்ளார் என்று அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். என் வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு புறஜாதி உன்னுடனே கர்த்தர் உள்ளார். மறுபடி பாடப்படும் வஸ்திரத்தை, என் வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு ஜீசஸ் ஓ உன்னுடனே கர்த்தர் உள்ளார் என்று சொல்வாரே. என் வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு புறஜாதிகள் உன்னுடனே கர்த்தர் உள்ளார் என்று சொல்வாரே. நான் ஜீவனோடு இருந்து உம் மகிமைக்காக வாழ்வேன், ஜீவனோடு இருந்து செழிப்பாக வாழ்ந்திடுவேன், நான் செழிப்பாக என் வாழ்வில் நடக்க போகும் நன்மைகளே, என் வாழ்வில் நடக்க போகும் நன்மைகளை நினைத்து 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 பார்த்து அநேக அற்புதங்கள் நடக்க போகிறது. என் வாழ்வில் நடக்க போகும் நன்மைகளை அற்புதத்தின் மாதம் நினைத்து நினைத்து பார்த்து அடைக்கப்பட்ட வாசல்கள் அடைக்கப்பட்ட வாசல்கள் துதிக்கும் போது இப்பொழுதே அடைக்கப்பட்ட வாசல்கள் துதிக்கும் போது அற்புதங்கள் கண்டிடுவேன், நான் அற்புதங்கள் கண்டிடுவேன். செய்வதெல்லாம் நான் செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே செய்வதெல்லாம் வாய்க்குமே, வெற்றியான ஆண்டிலே செய்வதெல்லாம் வாய்க்குமே.
மாய்க்குமே வெற்றியான ஆண்டனே. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறப்பதாக, அற்புதங்களின் மாதத்திலே அற்புதங்கள் நடப்பதாக, குடும்பத்திலே மேன்மையான காரியங்கள் நடப்பதாக, சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. குடும்பங்கள் வளரட்டும், குடும்பங்கள் பெருகட்டும் கர்த்தாவே. ஆகாமியத்தின் கொடுங்கோல் உடைக்கப்படுவதாக. நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல் இருக்கின்ற ஆகாமியத்தின் கொடுங்கோல் இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனையிலே முறிக்கப்படுவதாக. அபிஷேகத்திலே நிறைந்து தேவ வல்லமையை பெற்றுக்கொள், இயேசுவின் வல்லமையை பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இந்த mighty name of Jesus. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்கள் கொண்டு ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்கு உண்டு. இந்த மாலை வேளையில ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. பாடினபடியே நான் ஜீவனோடு வாழ்ந்து மகிமைக்காக கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, இந்த வாழ்நாட்கள் ஒன்னே ஒன்று தான், ஜீவனோடு வாழணும். வாழ்ந்தால் அல்லேலூயா. ஜீவன் எந்த உயிர் இல்லை. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இயேசு உங்களுக்குள் இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும், அது இன்னும் பெருக வேண்டும். அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். மேன்மையான காரியங்கள் என் வாழ்வில் நடக்கும். எத்தனை பேர் எதிர்த்தாலும் சரி, தேவன் எனக்கு என்ன செய்ய நினைக்க அது நடக்கும்பா. அதான் விசுவாசம். நடு ராத்திரி இல்லை. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவரை துதிக்க போகிறோம். நடு ராத்திரி இல்லை. ஹோல் தேவ ஜனங்களுக்கும் விரோதமாக ஆமான் எழுந்து வந்தான். தூங்க மாட்டேங்கிறான் பாருங்க. பேய் எழுப்பி விடுது. நடு ராத்திரியில் போய் ராஜாட்ட சொல்லு. மிட் நைட்டில் போக முடியுமா? அரசர்கிட்ட பிஎம்கிட்ட போக முடியுமா? போகிறான் பாருங்க. அந்த அளவுக்கு பேய் கிரியை செஞ்சுட்டே இருக்கு 24 hours. ஆனால் அதற்கு முன்பதாக தேவன் நம்முடைய ஜனங்களை காக்கிறவர்ல ராஜா எழுப்பி விட்டார். எந்திரி, நடபடி புஸ்தகத்தை வாசிப்பா. அப்படியே காரியங்கள் வருகிறது. கர்த்தர் பார்த்தார், மொர்தகாய் செய்த நன்மைகளை ராஜாவின் கவனத்துக்கு கொண்டு போனான். அந்த நேரத்தில் இவன் உள்ளார நுழையிறான். கேட்ட என்ன முடிச்ச ஆமான். அல்லேலூயா. ஆமாம், இங்கே என்ன நடந்திருக்கு? அவனுக்கு என்னப்பா பதில் செஞ்சீங்க? இல்லை ஒன்றுமே செய்ய, அறிவில்லாமல் இருக்கீங்க. இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருக்கான். அவனுக்கு நன்மை செஞ்சுனா இவ்வளோ இந்த நேரத்தில் என்ட்ராகிறார் ஆமான். ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? ராஜா ஏறுகிற குதிரை, ராஜ வஸ்திரம், மோதிரத்தை போடு, நகர் வளம் கொண்டு வரணும். அப்படியே சொன்னபடியே மொர்தகாய்க்கு பார் மிட் நைட்லேயே உத்தரவு பெறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதுல என் கிரீடம் பூக்கும். இந்த மாதத்திலே சத்துருக்களுக்கு வெட்கமான ட்ரெஸ் ரெடியா வச்சிருக்காரு. என் மீது உங்கள் குடும்பங்கள் மீது உங்கள் கிரீடம் பூர்ப்பதா. ஹல்லேலூயா. அவ்வளவு நல்ல தேவன். இஸ்ரவேலை காக்கிற உறங்குகிறதும் இல்லை, யூத ஜனங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்கப்பா. ஆனால் கர்த்தர் விழித்திருந்து இந்த காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. அப்போ எப்படி அவரை மகிமைப்படுத்தணும்? எதுவும் ஆமனே இல்லை. ஏங்க இப்படி தாங்க அதே தேவன் அவங்களுக்கு செஞ்சவர்ல அவர் இன்றைக்கும் ஜீவித்து இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நல்லா 2 கரங்களையும் உயர்த்தி துதிக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது, சத்தம் போடுறதுக்கு வெக்கப்படவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரே, நீர் என் ஜீவன், நீர் என் பலனாய் இருக்கிறார், நீர் என்னை காக்கிறவர், நீர் என் குடும்பத்தை காக்கிறவர். நீர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கடந்த 7 மாதங்கள் உங்களை நடத்தினவர். தாய் தன் பாலகனை மறந்தாலும் தாய் தன் பாலகனை மறக்க நேரிடும் என்று வேதம் பெற்ற தாயை மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்கா ஸ்தோத்திரம், எல்லாரும் ஸ்தோத்திரம், கிருபைக்கா ஸ்தோத்திரம், என் தந்த ரட்சிப்புக்காக நன்றி, என் வாழ்க்கையில் செய்த எண்ணில்லாத நன்மைகளுக்காக நன்றி. இந்த வருடத்தை ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை நீர் என்னோடு கூட இருந்தீர். எத்தனையோ நெருக்கங்கள், கண்ணீர், வியாதி, பலவீனங்கள், தோல்விகள், ஜெயங்கள் இருந்தாலும் நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை ராஜா. ஒரு ரகட் மன ஹல்மன் மாத்தூர்
தகல பர 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 தாங்குவேன், ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று வாக்கு தாங்கி நீர் ஏந்தி நீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை சுமந்து வந்து தப்புவித்த தீமைக்கெல்லாம் ஏரோதின் கைக்கும் பேயின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் பேதுருக்கு விதரமாக யூத ஜனங்கள் எழுந்தார்கள். அவர்கள் எண்ணங்களுக்கு விடுதலையாக்கும்படி கர்த்தர் பேதுருவுக்காக தம்முடைய தூதனை அனுப்பி இந்த மாலை வேளையில கொல்லாத பேய் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தாலும், உங்களோடு நன்றாய் பழகிக்கொண்டே உங்களுக்கு விரோதமாக யோசித்தாலும், அவர்களுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக உங்களை தப்புவிக்கும்படி இந்த மாலை வேளையில கர்த்தர் தம்முடைய தூதனை துன்மார்க்கன் பற்களை கடித்து கரைந்து போகிறான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆராதிக்க போகிறார். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் வாக்கினால் உரைத்ததை கரத்தினால் நிறைவேற்றுகிறார். அவர் எபினேசர், இதுவரை நமக்கு உதவி செய்த தேவன் இனியும் உதவி செய்வார். நல்லா ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்க்க உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம், உங்கள் வாழ்க்கையில் வெட்கங்கள் விலகுகிறது, தேவ மகிமை கடந்து வருகிறது. எல்லாம் சந்தோஷமா அப்பாவை பார்த்து சொல்லுவோம். எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை. நல்ல கரங்களை உயர்த்தி துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை வாரும் தூய ஆவியே, எல்லா துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, எல்லா துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. worship you Lord. இயேசுவே ஆராதனை உமக்கே. ஆவியே வாரும் தூய ஆவியே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லா துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றுக்கொள்ளும். எல்லா துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாம் பார்த்து கொள்வே. ஆராதனை உமக்கே. அப்பாவை பணிந்து கொண்டு யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. ஆராதனை உமக்கே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாம் பார்த்து கொள்வே. ஆராதனை உமக்கே. சுகம் தந்த யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா,
சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே, ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, எல்லா துதிகளை ஏற்றிடுவே. வாரும் தூய ஆவியே, எல்லா துதிகளை ஏற்றிடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, எல்லா துதிகளை ஏற்றிடுவே. வாரும் தூய இயேசுவே, நிலத்திலே பாய் எல்லா துதிகளை ஏற்றிடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்மைகளை செய்பவரே, நன்மைகளை செய்பவரே, ஆராதனை ஆராதனை உமக்கே. அதிசயமாய் வழி நடத்துவார், அதிசயமாய் வழி நடத்துவீரே, ஆராதனை உமக்கே. எனக்காய் நன்மைகளை செய்பவரே, நன்மைகளை செய்பவரே உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் அதிசயமாய் வழி நடத்துவீரே, ஆராதனை உமக்கே. அந்த தேவன் துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற இடத்துல இறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகளின் Thank you Jesus. வாசம் செய்வீரே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் இயேசுவை பார்த்து வாரும் தூய ஆவியே,
ஷபலதரலமா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனையிலே நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை. உம்மை ஆராதிக்கிறது உம்முடைய கிருபை. ஓ எங்களை இரட்சித்தவர் நீர். இந்த உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாலும் எங்களை தெரிந்து கொண்டவர் நீர். எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர். உம்முடைய பிள்ளையா எங்களை வைத்திருக்கின்றீர் ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்தி இருக்கின்றீர். ஓ பாவம் செய்த கைகள், பாவத்தை பார்த்த கண்கள், பாவத்தை பேசின வாய்கள், உதடுகள், பாவத்தை கேட்ட காதுகள், மனுஷன் முழுவதும் பாவமாய் இருக்கிறான். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். மனுஷன் பாவத்திலே கிடக்கிறான், பாவியாய் இருக்கிறான். ஆனால் அந்த பாவியை தேடி சிங்காசனத்தை விட்டு பூமிக்கு வந்தார். நம்முடைய கைகளை அந்த பரிசுத்தமான கைகள் பிடித்தது. இந்த 2 கைகளை அந்த இயேசுவின் கைகள் பிடித்தது. நான் எட்டாத உயரத்திற்கு என்னை கொண்டு போய் விடும் ஆண்டவரே என்று தாவீது சொல்லுகிறார். எதற்காக உன்னுடைய கைகளை பிடித்தார் என்றால் இயேசுவின் உயரத்திற்கு உன்னை கொண்டு செல்லும்படி. இயேசுவின் உயரத்திற்கு உன்னை கொண்டு செல்லும்படி. உன் குடும்பத்தை இயேசுவின் உயரத்திற்கு கொண்டு செல்வார். சிங்காசனத்தை விட்டு இறங்கின தேவன் உயரத்திற்கு உன்னை அழைத்து செல்வார். கைகளை தட்டி இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் செய்ய இருக்கின்ற அற்புதங்களை நினைத்து நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மந்த் ஆஃப் மிரக்கிள்ஸ், அற்புதங்களின் மாதத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நடத்தின விதத்திற்கு நாங்கள் எவ்வளவேனும் பார்த்து நல்ல கர்த்தாவே. இன்னும் உம்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். இன்னும் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய வருகை வரையிலும் உம்மை பிரதிபலிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படட்டும். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஏசாயா 35வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களில் புல்லும் கொறுக்கையும் நாணலும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்டாந்தரை எப்படி ஆகுமா? தண்ணீர் தடாகமாகும். இன்னைக்கு காலையில் ஓலையூரில் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். வறண்ட பூமி, வறண்ட பூமியை குறித்து பார்த்த. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும், அதுக்கப்புறம் வறண்ட நிலம் நீரூற்ற. இன்னைக்கு அங்கே நம்ம சாந்தா நகரில் அதை பார்த்தோம். வறண்ட நிலம் எப்படி நீரூற்றாய் மாறும், அது எப்படி வறண்ட நிலமாக ஏன் மாறுச்சு அப்படின்றத குறித்து பார்த்தோம். துரோகிகள் வறண்ட பூமியில் தங்குவார்கள். துரோகின்றது யார் அப்படின்னா, நன்மையை பெற்றுக்கொண்டு தீமையை யோசிக்கிறவர்களுக்கு பேர் தான் துரோகிகள். ஒருத்தவங்க நமக்கு நன்மை செஞ்சால் நன்மையை வாங்கிட்டு அவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு பேர் என்னது? துரோகிகள். அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்தால் வறட்சி என்பது விலகவே விலகாது அப்படின்றத குறித்து நம்ம அங்கே பார்த்தோம். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். ஒருத்தவங்க நமக்கு 1000 கெடுதல் செஞ்சுருந்தாலும் ஒரு 2 நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அந்த நல்லதை நம்ம எப்பயுமே மனசில் வச்சுருக்கணும். எப்பயுமே என்ன செய்யணும்? ஏன் இதை சொல்கிறேன்னா, அங்கே சாந்தா நகரில் முடிஞ்சிருச்சு, இது முடிச்சாச்சு. ஆனாலும் இந்த இடத்துல அது லேசாக அதை டச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு விரும்புகிறேன். துரோகிகளாக நாம் இருந்தோம் அப்படின்னா, நன்மையை பெற்றுக்கொண்டு, ஒருத்தட்டிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு விரோதமாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா வறண்ட பூமியில் நாம் என்ன செய்வோம்? தங்குவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வறட்சிக்கு காரணம் இன்னொரு காரியத்தை பார்த்தோம். என்ன அப்படின்னா, இயேசுவுக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் போகும்போது வறட்சி ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்?
வந்துருன்றதை குறித்து இந்த 2 காரியத்தை பார்த்தோம். இப்போ இந்த மாலை வேளையில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். இந்த 35:7 முதல் வார்த்தை என்ன போட்டிருக்கு? வெட்டாந்தரை தண்ணீர் தடாகம் ஆகும். வெட்டாந்தரை அப்படின்றதுக்கு மூல மொழிபெயர்ப்பில் என்ன பட்டிருக்குன்னா, கனல் கக்கும் நிலப்பரப்பு நீர் தடாகமாய் மாறும். என்ன நிலப்பரப்பா? கனல் கக்கும் நிலப்பரப்பு. அந்த நிலத்துல போய் நின்னோம்னா உள்ள இருந்து என்ன வரும்? அனல் அடிக்கும். அதுக்கு பேர் தான் வெட்டாந்தரை. ஒரு சிலர்கிட்ட போய் நின்னாலே அனல் அடிக்கும். கனல் கக்கும். பேசவே ஒரு சிலர் பயப்படுவாங்க. ஐயோ அவங்கள்ட்ட பேசினா என்ன பண்ணுவாங்க? வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுவாங்க அப்படின்வாங்க. அந்த கனல் இல்லை. மிகுந்த வெப்பத்தை சந்தித்ததால் வறண்டு போன நிலத்துக்கு பேர் தான் வெட்டாந்தரை. அப்போ இதுக்கு முன்னாடி அந்த வெட்டாந்தரை எப்படி இருந்திருக்கும்? நல்லா இருந்திருக்கும். இந்த வெட்டாந்தரையில் மிகுந்த வெப்பத்தின் தாக்கத்தினால இது கனலை கக்க என்ன பண்ணிருச்சு? ஆரம்பிச்சிருச்சு. கனல் கக்க ஆரம்பிக்கும்போது அதில் போய் தண்ணி ஊற்றினா கூட அந்த தண்ணி கூட என்னவாயிரும்? அந்த தண்ணியினால் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். அதான் வெட்டாந்தரை. ஒரு காலத்தில் நல்லா இருந்த தரை மிகுந்த வெப்பத்தை சந்தித்ததால் அது என்னவா மாறிடுச்சான்? நான் சொல்கிறது நானா சொல்கிறேன், ஒரு சில மொழிபெயர்ப்புகளில் இப்படி எழுதப்பட்டிருக்கு. கனல் கக்கும் மணல் பரப்பு மிகுந்த வெப்பத்தை சந்தித்ததால் வறண்டு போன நிலம். அப்போ வெப்பத்தை சந்திப்பதற்கு முன்பாக அந்த நிலம் எப்படி இருந்திருக்கு? நல்லா இருந்திருக்கு. பைபிளில் இதை வாசிக்கும்போது எனக்கு யாக்கோபு தான் ஞாபகம் வந்துச்சு. யாக்கோபு சொல்கிறாரு, ஆதியாகமம் 32:10 எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 32:10. யாக்கோபு சொல்கிறாரு, கோலும் கையுமா நான் போனேன், 2 பரிவாரங்கள் இப்போ உடையவர்களாக நான் என்ன செஞ்சிட்டேன்? மாறிட்டேன். வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்குப்பா அப்படிங்கிறாரு. யார் சொல்கிறது? யாக்கோபு சொல்கிறாரு. அதே யாக்கோபு ஆதியாகமம் 42:2 என்ன சொல்கிறாரு? நாம் சாகாமல் உயிரோடு இருக்கணும்னா, எப்பா நீங்கள்லாம் எகிப்துக்கு போய் கொஞ்சம் தானியம் வாங்கிட்டு வாங்கப்பா, அந்த அளவுக்கு சாப்பாடு இல்லாமல் உயிரே போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நல்லா இருந்த நிலப்பரப்பு அதிக வெப்பத்தை சந்தித்ததால் அது கனல் கக்கிற நிலப்பரப்பாக மாறிடுச்சு. அதே போல தான் யாக்கோபோட வாழ்க்கை. வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்குப்பா, 2 பரிவாரம் எனக்கு இருக்குது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னவர் ஆபிரகாம் சீமானா இருந்தார். ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம், அவர் ஆண்டவர் என் எஜமானை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அடுத்தது யாக்கோபு 2 பரிவாரத்தோடு இருக்கார், வேண்டியதெல்லாம் இருக்குது. ஆனால் 32வது அதிகாரத்தில் எப்படி சொல்கிறாரு? 42வது அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நாம் சாகாமல் உயிரோடு இருக்கணும்னா எகிப்துக்கு போய் கொஞ்சம் தானியத்தை வாங்கிட்டு வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கை அப்படியே என்ன செய்யுது? மாறுது. நீங்கள் பைபிளில் படித்து பாருங்கள், பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலெல்லாம் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும், 2 இருக்கும். ஆனால் இறக்கம் என்றைக்குமே நிரந்தரம் கிடையவே கிடையாது. ஏற்றம் நிரந்தரமாக இருக்கும். ஏறி இருக்க பண்ணி அது அப்படியே அது 40 வருஷம் இருந்தால் இறக்கம் 1 வருஷம் இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் இருக்காது. ஒரு சில நேரங்களில் கர்த்தர் என்ன செய்வார்? அனுமதிப்பார். சரி, இந்த யாக்கோபுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, யாக்கோபு தான் சொல்கிறாரு, நாம் சாகாமல் இருக்கணும்னா நீ போய் என்ன பண்ணு, என்னைக்கு கானானில் பஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சோ அன்னைக்கே ஆண்டவர் கோசேனை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டார். அல்லேலூயா. யாக்கோபுடைய சந்ததிக்காக கோசேனை ஆயத்தப்படுத்தி வைத்த பின்பு தான் பஞ்சத்தையே ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் இவங்களுக்கு தெரியல கோசேன் இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாங்க, சாப்பாடு இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? செத்து போயிடுவோம், நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எதை ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாரு? கோசேனை ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாரு. யோசேப்பை அதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டாரு? ஜீவரட்சணை செய்யும்படி
ஆமாம், முன்னாடி அனுப்புகிறார். அதனால தான் யோசேப்பு சொல்லுவார் ஒரு வார்த்தை, 45:11 வாசிக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தில் உள்ள யாருக்கும் வறுமை வராதபடிக்கு நான் உங்களை பராமரிப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனை கர்த்தர் அந்த இடத்துல ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறு குறைவு வரப்போகுது, ஒரு சிறு பிரச்சனை வரப்போகுதுன்னா பிரச்சனையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தீர்வை யோசிக்கிறவர் அல்ல. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தீர்வை எல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அந்த பாதை வழியாக நடந்து போக வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னைக்கு நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாட்டார். வழியில் ஒரு முள்ளை போட்டுட்டு நீ முள்ளை மிதிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வா நான் உனக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டு விட்றேன் அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தேவன். வறுமை வராதபடிக்கு, இந்த வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கு பல்வேறு மொழிபெயர்ப்புகளில் வறட்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, வறட்சி வராதபடிக்கு. அப்போ வறண்ட நிலம் நீரூற்றா என்ன செய்து மாறுது அப்படின்னா வறுமை நீங்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வறுமை வேற, வறட்சி வேற அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறுமை என்பது தேவ பிரசன்னத்தை உணர முடியாத சூழ்நிலை. பொருளாதாரத்தில் வறுமை என்பது தேவைகள் சந்திக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. மனம் சார்ந்த காரியத்தில் வறுமை அப்படிங்கிறது எந்த நன்மை இருந்தாலும் அந்த நன்மையை நினச்சி சந்தோஷப்படவே முடியாது. அதில் ஏதாவது ஒரு குறை இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லா எல்லைகளிலும் வறுமை வராதபடிக்கு நம்மை பராமரிக்கும்படி கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வறண்ட பூமியை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறாரா? நீர்க்கேணியாய் மாற்றுகிறார். வறண்ட பூமியில் நாம் எதை எதிர்பார்ப்போம்? ஒரு புல்லு முளைச்சி வந்தாலே சந்தோஷப்படுவோம். அப்பா புல் முளைச்சிச்சு. வறண்ட பூமியில் வறட்சி உள்ள இடத்துல புல்லு முளைச்சிருக்கே அப்படின்னு. ஆண்டவர் புல்லை முளைக்க வைக்கிற தேவன் அல்ல, அங்கே நீரூற்றுகளை ஏற்படுத்தி அநேக வறண்ட நிலங்களுக்கு இந்த நிலத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவரே என்னுடைய நிலம் வறட்சியாக இருக்கிறது, நான் வறண்ட நிலத்தில் இருக்கிறேன், கொஞ்சோண்டு அங்கங்கே கொஞ்சம் செடி கொடிகளை கொடுங்க ஆண்டவரே, கொஞ்சம் காய்கறிகளை கொடுங்க ஆண்டவரே, வறட்சி நீங்கட்டும் நாம் சொல்லுவோம். ஆண்டவர் அதையும் கொடுத்துட்டு நீரூற்றையும் ஏற்படுத்தி தருவார். ஏற்படுத்தி கொடுத்துட்டு அந்த நீரூற்றுகள் மூலமாக அநேக நிலத்தினுடைய அநேகருடைய வறட்சியை போக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாலை வேளையில் அவரை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 53:2 வாசிக்கலாம். ஆமேன். வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போல அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அல்லேலூயா. யார் எழும்புறதா? இயேசு. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வறண்ட நிலத்திலே துளிர்க்கிற வேர் தான் இயேசு. அல்லேலூயா. அவனுக்கு முன்பாகனா யாருக்கு முன்பாக அப்படின்னா விசுவாசிக்கிறவர்களுக்கு முன்பாக வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேராய் இயேசு வெளிப்படுவார். அல்லேலூயா. அவனுக்கு முன்பாகனா முதல் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா இருக்கும் விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவ ஜனத்திற்கு என்ன வறட்சி இருந்தாலும் சரி, அந்த வறண்ட நிலத்தில் துளிர்த்து வருகிற வேராய் இயேசு நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. அந்த வறண்ட நிலம் துளிர்விடும். வறட்சி என்பது கர்த்தரோட பிள்ளைகளுக்கு நிரந்தரம் அல்ல. யாக்கோபுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் எப்படி இருந்தார் யாக்கோபு? வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்குன்னாரு. ஆனால் அதே யாக்கோபுடைய வாழ்க்கையில் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, நாம் சாகாதபடிக்கு பஞ்சத்தில் இருந்தார். ஆனால் பஞ்சத்தில் அவர் இருந்த அந்த நேரத்தில் அவரை போஷிக்கிற யோசேப்பை கர்த்தர் அங்கே அதிகாரியாய் வைத்திருந்தார். அவர் போய் தங்கக்கூடிய இடமாய் கோசேன் ஆயத்தமாக இருந்துச்சு. இந்த மாலை வேளை வந்திருக்கிற உங்களுக்கு எந்த காரியத்தில் வறட்சி இருக்கலாம், எந்த காரியத்தில் நெருக்கம் இருக்கலாம், எந்த காரியத்தில் தேவைகள் மத்தியில் இருக்கலாம், நிந்தையின் மத்தியில் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஒரு கோசேன் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை பராமரிக்கும்படி யோசேப்புகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வறுமை வராதபடி உங்களை பராமரிப்பேன்றார். வறுமை வராதபடி பராமரிக்கிறதற்கு ஆண்டவர் இருக்கிறார். வறண்டு போன நிலத்திலே துளிர்க்கிற வேராய் இயேசு இருக்கிறார். ஆனால் அந்த வறுமை ஏன் வருது? இந்த வறட்சி
எதனால் வருது? காலையில் அங்கே பார்த்தோம், துரோகிகளாய் நாம் வாழ்ந்தால் வறட்சி வரும். இயேசுவோடு இருக்கிற உறவிலே துண்டிக்கப்பட்டால் என்ன வரும்? வறட்சி வரும். இந்த மாலை வேளையில் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். நீதிமொழிகள் 6:9-11 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6:9-11. சோம்பேறியே, தூங்குறவங்க எல்லாரையும் ஆண்டவர் சோம்பேறின்னு சொல்ல மாட்டார். உடம்புக்கு தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். தேவையான அளவு தூக்கத்தை உடலுக்கு கொடுக்காம இருந்தால் அது கூட ஒரு பாவம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவையான தூக்கத்தை உடலுக்கு கொடுக்காம உடலை என்ன செய்யக்கூடாது? கெடுத்து போடக்கூடாது. ஆனால் சோம்பலினால், மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும். சோம்பல்னால தூங்கக்கூடாது. எதில் தூங்கக்கூடாது? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் அப்படின்னு தூங்குனா வறுமை எப்படி வருமா? ஆயுதம் அணிந்தவனை போல வரும். சும்மா ஒருத்தன் வந்துட்டா துரத்தி விட்டுறலாம். சும்மா ஒருத்தன் வந்தால் என்ன செய்யலாம்? கையில் இருக்கிற எதையாவது வச்சு அடித்து வெளியே போ அப்படின்னு துரத்தலாம். ஆயுதம் அணிஞ்சு ஒருத்தன் வரான், கையில் துப்பாக்கி, கொடிய ஆயுதங்களோட வறுமை வந்து நுழையும், துரத்த முடியாமல் போயிடும். சோம்பலினால் அதிக நேரம் தூங்குறது, வேணுங்கிற தூக்கத்தை உடம்புக்கு கொடுக்கணும். 6 மணி நேரம், அதிகபட்சம் போனால் 7 மணி நேரம். அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் உடம்புக்கு என்ன செய்யலாம்? ரெஸ்ட்டு கொடுக்கலாம். ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை கொடுக்காம என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. அதிகாலையில் எந்திரிச்சு நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குறேன்னா என்ன செய்யுங்க? தூங்குங்க. அந்த தூக்கம் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கும், நல்லாயிருக்கும் தூக்கம். அதை இல்லாமல் சோம்பலாக தூங்குனா வறுமை வரும், வறட்சி வரும்னு இருக்குது. துரோகிகளாய் வாழ்ந்தால் வறட்சி வரும். நன்மை செய்தவர்களுக்கு தீமை யோசிக்கக்கூடாது. 1000 தீமை அவங்க செஞ்சுருந்தாலும் ஒரு சில நன்மைகள் அவங்ககிட்டருந்து நம்ம ஒரு நாளாவது அனுபவிச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த 1000 தீமையும் நம்ம பொறுத்து போயிடணும். சரி போ, நமக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க, தெரியாமல் அப்படி பண்ணிட்டாங்க, சரி விட்டுரும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் வறட்சின்றது வரவே வராது. 1000 நன்மை செஞ்சுருந்தா கூட ஒரு தீமை செஞ்சுருந்தா அது எப்படி? நன்மை செஞ்சதுனால இதுக்கு நம்ம விட்டுற முடியுமா அப்படின்ட்டு இருந்தா வறட்சி கண்டிப்பாக என்ன செய்யும்? வரும். தேவனோடு இருக்கிற உறவில் சரியாக இல்லைன்னா என்ன வரும்? வறட்சி வரும். இப்போ நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம், சோம்பேறித்தனத்தினால வறுமையோ வறட்சி. நிறைய வசனம் சொல்லலாம். சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் வேலையாயிருவான் அப்படின்னு இருக்கு. கதவு கீழ்முனையில் ஆடுகிறது போல சோம்பேறி எதில் ஆடுறான்? படுக்கையில். மணியை பார்க்குறது படுக்கிறது, மணியை பார்க்குறது படுக்கிறது. 5 தானே ஆகுது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சிக்கலாம். 5:30 தானே ஆகுது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு ஊசல் ஆடுனா வறுமை ஆயுதம் அணிந்தவளை போல இருக்கும், தரித்திரம் வழிப்போக்கனை போல வருமா. வசனம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. வறண்ட பூமியை நீர்க்கேணியாய் மாற்றுவேன், வெட்டாந்தரையை தண்ணீர் தடாமல் மாட்டுவேன். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். ஆனால் அவர் எதையுமே சட்டத்தின்படி தான் செய்வார். வறண்ட பூமியை நீர்க்கேணியாக மாற்றுவேன், நீ 10 மணி வரைக்கும் தூங்கு அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏதோ உடம்பு சரியில்லை, சரீரத்தில் ஒரு பலவீனம், ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், கொஞ்சம் நேரம் தூங்குறோம், சரி தூங்குங்க, வேண்டான்னு சொல்ல. தூங்கி எந்திரிச்சு அந்த முதலாம் நேரத்தை யாருக்கு கொடுத்துடணும்? கர்த்தருக்கு கொடுத்துடணும். அதே இல்லாமல் நல்லா தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போது உடம்பு சரியில்லை, மாத்திரை போட்டிருக்கேன், அதனால் ப்ரேயர் பண்ணல, 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன், 7:30 தான் எந்திரிச்சேன், வேகமாக சாப்பிட்டுட்டு வேகமாக குளிச்சுட்டு கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன், காலேஜுக்கு போயிட்டேன்னா அப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு மட்டும் உடம்பு நல்லா இருக்கா? ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் உடம்பு எப்படி இருக்கும்? சோம்பேறி எங்கே இருக்கிறானா? தூக்கத்திலே சோம்பலினால் அதிகமாய் தூங்குகிறவர்கள் வறுமையை சந்திப்பார்கள்னு வேதம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன் வறுமை உன் வறட்சி நீங்குன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நீக்க போகிறாரு, நாளையிலேருந்து ஒழுங்காக காலையில் எந்திரிச்சிடணும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:22. வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு
வரும் என்று அறியாதிருக்கா. யாருக்கு வருமா? வன்கண்ணனுக்கு வறுமை வரும். நம்ம எப்படி தெரியுமா, வன்கண்ணனுக்கு ஒன்று இருக்கா, நமக்கு தான் வரணும். யார் வன்கண்ணா நம்மளை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் வறுமை வரும். அப்போ வன்கண் அப்படின்னா பொறாமை, மற்றவங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுனால அது எனக்கும் வேணும்னு பதறாங்க பார்த்தீங்களா, அவங்க சீக்கிரம் வறட்சியை சந்திப்பார்கள். அல்லேலூயா. நமக்கு ஒன்று வேணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. நமக்கு ஒரு நகை வேணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, நமக்கு ஒரு வீடு வேணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஒரு வாகனம் வேணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஒரு லேப்டாப் வாங்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. எதுவுமே தப்பு கிடையாது. விரும்புகிறதை கர்த்தர்கிட்ட கேட்போம், கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்குவோம், அவ்வளவுதான். ஆனால் அவங்க வாங்கிட்டாங்கன்றதுனால, அவங்களாம் வாங்கிட்டாங்க, நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அந்த பிள்ளை வச்சிருக்கு, என் பிள்ளைகிட்ட இல்லைன்னா என் பிள்ளை ரொம்ப மனசு கஷ்டப்படும். அப்படி சொல்கிற அம்மாங்களை உட்கார வச்சு நறுக்குன்னு மண்டையிலே கொட்டணும். உன்னை பார்த்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க, அவங்க பிள்ளைக்கு அவங்க வாங்கி தராங்க, நீ அவங்கள பார்த்து கடந்து குச்சிட்டு கிடக்குற. அந்த பிள்ளையே அதை யோசிக்காது. அந்த பிள்ளை பாருங்களேன், கொலுசு போட்டிருக்கு, என் பிள்ளை ரொம்ப மன ரீதியாக கொலுசு இல்லைன்னு அஃபெக்ட் ஆகுது. கால் இருக்குல்ல, உனக்கிட்ட காசு கர்த்தர் கொடுக்கும்போது வாங்கி கொடுங்க, வேண்டான்னு சொல்லலை. இன்னொரு பிள்ளைய பார்த்து இந்த பிள்ளைய இப்பயே கெடுத்து விட்டுறது. அது பேசாமல் இருக்காட்ட போய், பாப்பா அந்த பாப்பா கொலுசு போட்டுருக்குன்னு கவலைப்படாத, உனக்கு ஒரு நேரம் வரும்னு அது அப்போ தான் யோசிக்கும். ஐயோ ஆமாம் நம்மக்கிட்ட இல்லைன்னு. வன்கண்ணன் பதறுகிறான். அவனுடைய பதட்டம் எங்கே வந்து முடியும், வறுமையில் வந்து முடியும். இன்னொருத்தர் ஒன்று வச்சுருக்குறாங்கன்றதுனால அது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஒருத்தவங்க வச்சுருக்குறாங்கன்றனால வாங்கணுன்ற ஆசை இயல்பு தான். அதுக்காக நாம் எந்த விதமான பதட்டமும் படக்கூடாது. அவசரமாக வாங்கிடணும். அவங்க வீடை கட்டிட்டாங்க, நான் கட்டிடணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் வீடுகளை கட்டி அதிலே குடியிருப்பீர்கள்ன்றாங்க. வீடுகளை கட்டுவீங்கன்றார், வீடு இல்லை, ஒரு வீடு இல்லை. எத்தனை வீடு கட்டுவார்? வீடுகளை கட்டுவீர்கள், வீடுகளிலே குடியிருப்பீர்கள். நான் ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், எப்பா நீ கொடைக்கானலில் வீடு கட்டு, வருஷத்தில் ஒரு தடவை நம்ம எல்லோரும் போய் அங்கே தங்கிட்டு வரலாம். இங்கேயும் ஒரு வீடு, எங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, ஏன் கட்டினா என்ன? ஆனால் இன்னொருத்தர் செய்கிறாங்கன்றதுனால பதறக்கூடாது. அல்லேலூயா. வன்கண்ணனாய் நாம் இருக்கக்கூடாது. மற்றவங்கள பார்த்து என்ன செய்யக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு என்ன. வன்கண்ணனா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு என்ன செய்கிறான், பதறுகிறான். வறுமை தனக்கு வரும் என்று அவன் அறியாமல் இருக்கிறான். வன்கண்ணா இருந்தோம்னா வறுமை வரும். வன்கண் இருக்கக்கூடாது. அடுத்தவங்க மேலே பொறாமல் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இது இருக்கே, இவங்க இவ்வளோ இது இருக்குதே, இவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களே, அவங்க அவ்வளோ காசு வச்சுருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்குதே, இவங்க பிள்ளைங்கள்லாம் மார்க் எடுக்குதே. அவனவனுக்கு கர்த்தர் ஆண்டவரை எனக்குன்னு அளந்த படியை எனக்கு கொடுங்க ஆண்டவரை, அதில் நான் மனரம்யமாக இருக்கும்படி எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க பிள்ளை டாக்டருக்கு படிக்குதுன்னா அதுக்காக நீ டாக்டருக்கு கூட படிக்கலை, நீ ஒரு நர்ஸுக்காவது படின்னு போட்டு பாடாப்படுத்தக்கூடாது பிள்ளைகளை. அவரவருக்கு தேவன் பகிர்ந்தது எப்படியோ அப்படியே அவனவன். ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டாருன்னா மாயாஜாலக்காரர் அல்ல ஆண்டவர், மேஜிக் பண்ண மாட்டார். ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் கொடுத்துட்டேன், வறண்ட பூமியை நீர்க்கேணியாய் மாற்றுவேன், வறட்சி வராது அப்படின்ட்டா உடனே அப்படியே எல்லா வறட்சியும் போய் அப்படியே செழிப்பு செல்வோம். அதுக்கு முன்னாடி வன்கண்ணா நம்ம என்ன செய்யக்கூடாது, பொறாமை நமக்கு இருக்கவே கூடாது. பொறாமன்றது வரவே கூடாது. இந்த பொறாமை உள்ளவர்கள் சீக்கிரம் வறட்சியையும் வறுமையும் சந்திப்பார்கள். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் பார்த்தோம். முதல் காரியம் எதை பார்த்தோம், தூக்கம். கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்காம சோம்பேறித்தனமாக தூங்கக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும், வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வீட்டுக்கு கொடுக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை குடும்பத்துக்கு கொடுக்கணும், வேலைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேலைக்கு கொடு. அடிக்கடி சொல்லுவேன், ஃபேன் போடாமல் கூட தூங்கலாம், பிளான் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. தூங்கும் போதே கல்லை எப்போ எந்திரிக்கணுன்ற பிளானோட தான் தூங்கணும். பிளான் இல்லாமல் சும்மா என்ன செய்யறதா, அப்படியே எப்போ வேணாலும் தூங்குறது, எப்போ வேணாலும் எந்திரிக்கிறது. அப்படி இருந்தால் எப்படி வறண்ட பூமி நீர்க்கேணியாய் மாறும். அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம், நீதிமொழிகள் 28:19, வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையினால் நிறைந்திருப்பான். நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம், யாரை
ஃபாலோ பண்ணுறோம். வீணரை பின்பற்றுறோமா? வீணர்னா என்னது? ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வீணாக சுற்றுறவங்க, வீணாக பேசிக்கிட்டு இருக்கிறவங்க. வீணரை என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் யாரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? வீணாக போனதுங்கள தான். ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எடுத்து பாருங்கள், நீங்கள் எத்தனை பேருக்கு ஃபாலோ கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். அப்படியே அவர்களை என்ன செய்யணும்? வீணரை, ரட்சிக்கப்படாதவர்களை, உலக மார்க்கமாய் போய் கொண்டு இருக்கிறவர்களை, பாவத்தில் கிடக்கிறவங்கள, படுகொலியில் கிடக்கிறவங்கள நீங்கள் பின்பற்றாதீங்க. நாம் யாரை பின்பற்றணுமா? இயேசுவை பின்பற்றணும், அவருடைய வார்த்தைகளை பின்பற்றணும். நான் உங்களை அப்படியே டோட்டலாக அப்படியே யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஓப்பன் பண்ணுங்க. நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது, பாருங்கள். உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கோ அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தப்பு இல்லை. ஆனால் தொடர்ந்து ஏதோ ஒரு காரியத்தில் போய் அடிக்ட் ஆகிடாதீங்க. அவங்க எப்போ வீடியோ போடுவாங்க அதை பார்க்கணும் அப்படின்னு எதுலேயும் போய் என்ன செஞ்சுக்கக்கூடாது? மாட்டிக்கக்கூடாது. உதடுகளின் பேச்சு வறுமையை தரும். தெரியாத விஷயத்தை பற்றி ஓவராக பேசிக்கிட்டே இருந்தோம்னா என்ன வரப்போகுதுன்னு அர்த்தம்? ஒரு இது நமக்கு அடிக்கணும், அலாரம் மாதிரி. ஆமாம், உதடுகளின் பேச்சு. பேசுனா கர்த்தருடைய மகிமையை பேசணும், கர்த்தர் நமக்கு செஞ்சதை பேசணும், இல்லைன்னா கர்த்தர் உனக்கு செய்வார்னு பேசணும். நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. உதடுகளின் பேச்சு அதிகமாக பேசுனா என்ன வருமா? வறட்சி வரும், வறுமை வரும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 11:24, நீதிமொழிகள் 11:24. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வாரி இறைத்தும் என்ன வரும்? விருத்தி அடைவாரும் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. பிசினித்தனம் யாருக்கு வேணாலும் பண்ணலாம். நமக்கு நாமளே பிசினித்தனம் பண்ணிக்கக்கூடாது. நமக்கு நாமளே என்ன செஞ்சுக்கக்கூடாது? மற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ அது அப்புறம். அது உங்களுக்கு கர்த்தர் பகிர்ந்த அளவின்படி நீங்கள் செய்யுங்க, இல்லை செய்யாமல் போங்க, நீங்களாச்சு ஆண்டவராச்சு. ஆனால் நமக்கு செய்கிறதுக்கே நம்ம பிசினித்தனம் பண்ணக்கூடாது. நாம் சாப்பிட்றதுக்குமே அளந்து சாப்பிட்றது. நாம் சாப்பிட்றதுக்கு எப்படி சாப்பிட்றது? அளந்து சாப்பிட்றது. நைட்டுக்கு மாவு இருந்துச்சுன்னா மத்தியானத்துக்கு குழம்பே வைக்க மாட்டாங்க ஒரு சிலர். முதல் நாள் குழம்பு வச்சு, இல்லைன்னா மோரை வாங்கிக்கிறேன். நைட்டுக்கு மாவு இருக்குது, அப்புறம் எதுக்குங்க ஒரு நேரத்துக்காக 2 பேருக்கு குழம்பு வச்சுக்கிட்டு மோரை வாங்கிட்டோம், ஊற்றிக்கிட்டோம். நமக்கே நாம் என்ன செஞ்சுக்கக்கூடாது? நமக்கு நாம் கருமையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா அடிக்கடி சொல்லுவோம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை இந்த ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுக்கணும். அதிகமாய் பிசினித்தனம் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணா என்ன வருமா? வறுமை வரும். நமக்கே நாம் செய்யாமல், நமக்கே நம்ம செலவு பண்ணாமல், நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்த காசு நமக்கே செலவாகலை அப்படின்னா அது வேற யாருக்காக நம்ம வச்சுருக்கோம் அந்த காசை? வறுமை வர்றதுக்கான காரணங்களை பார்த்தோம். சோம்பேறித்தனம் வறுமையை கொண்டு வரும், பொறாமை வறுமையை கொண்டு வரும், வீணரை பின்பற்றினால் வறுமை அடைவார்கள். உதடுகளின் பேச்சு வறுமையை தர. பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், என்ன பேசுகிறோம்? இந்த ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, வறட்சி மாறும்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அவர் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார். இந்த மாதத்தில் அநேக குடும்பங்களில் வறட்சிகள் மாறும், வறுமை நீங்கும், செழிப்பு உண்டாகும், வறண்ட பூமியெல்லாம் நீர்க்கேணியாய் மாறும். அதுக்கு இந்த ஒரு 5 விஷயம் சோம்பலாக இல்லாமல், வன்கண்ணனாய் பொறாமல் வரவே கூடாது, வீணரை பின்பற்றக்கூடாது, ரொம்ப தேவையில்லாததை பேசக்கூடாது, கஞ்சமாக இருக்கக்கூடாது, கருமையாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. காலையில் அங்கே பார்த்த 2 காரியம், துரோகியாக இருக்கக்கூடாது, நன்மை செஞ்சவங்களுக்கு தீமையை யோசிக்கவே கூடாது. அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? இயேசுவோடு இருக்கிற உறவில் வெறுமை இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக தேவனே, இந்த மாலை வேளையிலும் கனல் கக்கும் மணல் பரப்பை தண்ணீர் தடாகமாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே. கனல் கக்கிற மணப்பரப்பு அதிகமான வெப்பத்தினால் வறண்டு போயிருக்கிற பூமியை
நான் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவேன்னு சொன்னீங்களே ஐயா. அதிகமான வெப்பத்தினால், அதிகமான ஆண்டவரே பிரச்சனையினால், சோர்வுகளினால், பாரத்தினால், சரீர வியாதியினால் வறண்டு போய் இருக்கிறார்கள் ஐயா. ஒரு விசை கண்ணோக்கி பாரு இயேசுவே. இந்த மாலை வேளையில கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள் வறட்சியை கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட காரியங்களை எங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்தும் ஆண்டவரே, அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. ரீகா லாமா நாபா ராபா லாபா கபா லாபா ராபா லாபா கத்துரா நிகா லமா நகா ரகா சலாபா ரகா துராக்க ரபா லகதியா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் ஜீவியத்திலே காணப்படுகிற வறட்சிகள் நீங்கட்டும் ஆண்டவரே, வெறுமைகள் நீங்கட்டும் ராஜா. ஆண்டவரே, வறண்டு போன சூழ்நிலைகள், வெட்டாந்தரையை போன்ற இருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வறுமையை சபித்து அப்புறப்படுத்துவீராக. ஆண்டவரே, அது எந்த காரணத்தினால் வந்திருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீர் குடும்பங்களை விட்டு அகற்றுவீராக, குடும்பங்களை விட்டு அப்புறப்படுத்துவீராக. வறுமைகள் நீங்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வறட்சி நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகள், வலிகள், வேதனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும். பரிசுத்த தேவனுடைய பரிபூரண ஆளுகை ஒவ்வொருவருக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம், எந்தெந்த காரியம் வாழ்க்கையில வறட்சியை கொண்டு வரும் என்று அந்தந்த காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு அதற்கு விலகி இருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.